அவ்வளோ அந்த இடத்துல வாழைக்கண்ணு ஒண்ணு புதுசா முளை விட்டு இருக்கு. அதுக்கு நிறைய தண்ணி ஊத்து. சரி. அவ கர்ப்பத்துக்கு யார் காரணம்னு சொன்னாளா? அவளை எப்படி கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிற. கல்யாணம் ஆகுது 3 ஆம்பளை வச்சுக்கிட்டு வீட்டுல ஒரு வேலைக்கார பொண்ணையும் தங்க வைக்கிறது எவ்வளவு தப்புன்னு தெரிஞ்சுதா? முதல்ல அவ சொந்தக்காரங்களை வர சொல்லுங்க. குழந்தைய வயிற்ற வச்சுட்டு சும்மா இருக்கிறது சரியில்லை. 4 போட்டு கேட்கலாமா? ஐயோ, எங்கேயாவது பட்டு செத்து போயிட்டாள்னா மொத்த கேரளாவும் புறப்பட்டு வந்துடும். அப்ப என்ன பண்றது? சரி, முதல்ல வீட்டுல இருக்கிற ஆம்பளைங்களை விசாரிங்க. சொல்லுடி, யாரு இந்த பாவத்தை செஞ்சது? யாரு சொல்லுடி? இந்த வீட்டாளா வெளியாளா? இத பாரு, நான் உன் ஃப்ரெண்ட் மாதிரி கேக்குறேன். அடிப்பட்டே செத்துருவேன். யார் காரணம் சொல்லு. சொல்லுடி, சொல்லு. இப்படி அழுதுகிட்டு இருந்தா எப்படி? யாரா இருந்தாலும் சொல்லு, அவனை வெட்டி போட்டுறேன். எப்படா வந்து இங்க வா. இப்ப அவ 1 இல்ல 2. யாரு? பவளா. நீங்க பேசுறதா கேட்டு இருந்தேன். ஒண்ணு பண்ணலாம், அவளை கொண்டு போய் கொள்ளத்திலே விட்டுடலாம். உங்களுக்கு தயக்கமா இருந்தா சொல்லுங்க, நான் கொண்டு போய் விடுறேன். வேண்டா, அங்க போய் அவ உன் பேரை சொன்னாள்ல, வீணா நீ மாட்டிக்குவே. எல்லாருமா சேர்ந்து அவளை உன் தலையில கட்டி வச்சிருவாங்க. என்னடா அவளை ரூம்ல போட்டு பூட்டி வச்சிருக்க? எதுனா ஜெயிலா? ஆமா, ஜெயில் தான். வேற என்ன பண்ண சொல்ற? அவளை பார்க்க யாரையும் அனுமதிக்க மாட்டேன். அவளை கூட்டிட்டு போக சொல்லி அவங்க அப்பாவுக்கு லெட்டர் போட சொல்லிருக்கேன். யாரு? மேலனுக்கா? யாரு? மேலனா? ஒண்ணு இல்ல. நம்ம குழந்தை எப்படி இருக்கு? எப்படி இருக்க? கவலையே பட்டுக்காத, எப்படி நான் உன்னை காப்பாத்துறேன். പട്ടേനെ ഇവിടെ ഇല്ല വന്നിട്ട് 2 ദിവസമായി. ഈ തീക്കട നാരായണൻ ഇവിടെ വന്നിട്ടുണ്ടോ? എന്താ വിശേഷിച്ച്? ആ പട്ടി 2ആയിട്ട് വെട്ടിക്കളയണം. അയ്യോ, പോയി ഭഗവതിക്ക് കർപ്പൂരം കാട്ട്. ഞാൻ ഒരു മുഖ്യமான ജോലിയായിട്ട് പോയി വരും. പടാ, അവനെയും അവന്റെ കുടുംബത്തെയും. ഈശ്വര, இந்த கற்பூரத்தை அணைச்சு சத்தியம் பண்ண. உன் குழந்தைக்கு இந்த வீட்டுல இருக்கிறவங்க காரணமா இல்ல நீ முன்னாலேயே கெட்டு போனவளா? சொல்லு சொல்லு. இந்த குடும்பத்துல இருக்கிற ஒருத்தர்னா என் மானமே போயிடும். உண்மையை சொல்லு. ஐயோ, எனக்கு மலையாளத்துல கேட்க தெரியல. அத்தை, ஏதாவது சொன்னாலா? இல்ல, ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிற. இப்ப என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண வேணாம். பைய எடுத்துட்டு வர சொல்லுங்க, அவன் அண்ணன் வந்திருக்கா. ஆண்டவா. ஆண்டவன் உன்னை ஊமையாக்குனது ரொம்ப நல்லதா போச்சு. இல்லனா உனக்கு வேற பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும். உன் தங்கச்சியை கூட்டிட்டு போயிடு. இந்த கவலையே பட்டுக்காத, எப்படி நான் உன்னை காப்பாத்துறேன். இவளை கூட்டிட்டு போங்க. எங்கடா போற? பாவம், அந்த பொண்ணு ரூம்லயே அடப்பட்டு இருக்கு. அதான் சாப்பாடு எதுனா கொடுக்கலாம்னு. அந்த சாப்பாட்டை நீயே சாப்பிடு.
அந்த பொண்ணு அவ அண்ணன் வந்து அழைச்சிக்கிட்டு போய். ஆமாண்டா, முதல்ல ஒரு தடவை வந்து கூட்டிட்டு போனானே அதே அண்ணன் தான். எப்படி போனாங்க? ஆள் இங்கதான் இருக்காவா? பாரு, എന്താ പവളം സുഖമാണോ? നീ ഇവിടെ സീക്കിരം കിടക്കുമെന്ന് ഞാൻ നനച്ചില്ല. ഇവന്റെ ലെറ്റർ കണ്ട് ഞാൻ പറന്നു വന്ന്. பெரிய பாண்டி, தங்க பாண்டி, பவளத்தோட அண்ணன் அவளை கூட்டிட்டு போறான். பதவி போய் சின்ன பாண்டி பின்னால ஓடிக்கிட்டு இருக்கான். ஏதோ பிரச்சனை போல இருக்கு. சீக்கிரம் வாங்கடா. விஷயம் இல்லாம இவளை திரும்ப கூட்டிட்டு வர மாட்டீங்களே? இவ குழந்தைக்கு அப்பா யாரு? இவளோட அண்ணன் சொல்லி கூட்டிட்டு போனவன் இவளுக்கு அண்ணனே இல்ல. நான் கேட்டது அது இல்ல. கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. சின்ன பாண்டி. சின்ன பாண்டியா? இத நான் நம்ப மாட்டேன். இல்ல, பவளம் என் பொண்டாட்டி தான். இருக்காது, இருக்கவே இருக்காது. நீங்க அவளை காப்பாத்த தானே போய் சொல்றீங்க.
இந்த அடிக்கிற வேலை கொள்றதெல்லாம் வேணாம். இவன் நான் தொட்டு தாலி கட்டின என் பொண்டாட்டி. இவளுக்கு ஒரு குழந்தைய கொடுக்கறதுக்கு எனக்கு யாருடைய சம்மதம் தேவையில்லை. நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டீங்க. கவிதா, நில்லுமா. கவிதா. கேளுமா. கவிதா, நான் சொல்றத கேளு. ஐயோ. பண்ணிக்கணுமா. கதவு தர. கவிதா தரமா. கவிதா கதவு தர. கதவு தரமா. கவிதா. நாங்க சொல்றத கேளு. கவிதா கதவு தர. கதவு தர. എന്നോട് ക്ഷമിക്കണം. നന്നായിരുന്ന കുടുംബത്തിൽ ഞാൻ വരെ വലിയ കഷ്ടമുണ്ടായി. ഇനിമേ എന്നെ കൊണ്ട് ഈ കുടുംബത്തിൽ എന്ത് പ്രശ്നവും വരില്ല. ഞാൻ പോവാ. இல்ல, நீ இங்க இருந்து போயிட்டா பிரச்சனை தீந்துருமா? எப்ப அவன் கழுத்துல தாலியை கட்டி உன்னை ஒரு குழந்தைக்கு தாளாக்குனாரோ அப்பவே என் மனசுல இருந்து அவரை எடுத்துட்டேன். எனக்கு வரப்போறவரு எனக்கு மட்டும்தான் இருக்கணும். உனக்காக வாழ்ந்துட்டு இருக்கிற இவரு உன் கூடவே இருக்கட்டும். ஒரு பொண்ணுக்கு ஒரு பொண்ணுதான் விட்டு கொடுக்க முடியும். இல்ல, കൊല്ലം അച്യുത മേനന്റെ പരമ്പരയിൽ വന്ന കൃഷ്ണൻ മേനൻ ഞാൻ. എനിക്ക് വലിയ ഗ്രാമമുണ്ട്. എന്റെ മോളാണ് ഇവൾ. എന്റെ വിധി ഞാൻ രണ്ട് തെറ്റ് ചെയ്ത്. ഒന്ന്, ഈ തീക്കട പ്രദേശിന്റെ പേച്ച് കെട്ടത്. ഇനിയൊന്ന്, ഊർ പേർ தெரியாத ഇവനുക്ക് എന്റെ മോളെ കല്യാണം കഴിച്ചു കൊടുത്തത്. എന്റെ മോളെ മഹാരാശിയായിട്ട് വാഴണമെന്ന് ഞാൻ ആശീർവദിച്ച് അനുപ്പി നിങ്ങൾ എല്ലാവരും കൂടി അവളെ ഒരു വേലക്കാരിയാക്കി. நில்லுங்க. இந்த பூங்குளம் மீனாட்சி அம்மா கையசைச்சா 8 கிராமமும் கட்டுப்படும். உங்க பொண்ணை நீங்க தாராளமா கூட்டிட்டு போலாம். ஆனா என் குடும்ப வாரிசு உங்க மக வயித்துல வளர்ற என் பேர குழந்தைய விட்டுட்டு போங்க. ദീർഘ സുമംഗലിയായിട്ട് അറിയണ്ട മോളെ. ஏமா, இந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு நான் கேட்ட போதெல்லாம் நீ சொல்லவே இல்லை. கடைசியில அவன் வாயாலே சொல்ல வச்சுட்டேன். என் மருமக புத்திசாலி. എന്റെ ദൈവമേ, ഗുരുവായൂരപ്പ നീയാണ് രക്ഷിക്കണം. മാപ്പിളെ மாமா, മാപ്പിളെ மலையாள மாமா. മാപ്പിളെ ജമ്മിച്ചിട്ട് நாங்க 2 பேரும் கொல்ல வரட்டுமா? എതുക്ക്? അല്ല, എങ്ക 2 പേർക്കും അവിടെ സുന്ദരിയായിട്ട് ഒരു പെൺകുട്ടിയെ കല്യാണം കഴിക്കാൻ വേണ്ടി